வெல்கம் பேக் டு ஜேடி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஜால பரோட்டா. வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பண்ணிடலாம். மசாலா பண்ணுறதுக்கு கொத்துக்கறி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதோடு சேர்த்துடலாம். ஈதுக்காக நான் பண்ண ரெசிபி தான் இது. அந்த டைமில் வீடியோ எடுத்தது தான், அதனால் நிறையா குவான்டிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வேகணுங்கிறதுனால இப்போயே நம்ம உப்பு சேர்த்துடலாம். 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கொத்துக்கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, இதை எடுத்து இந்த கறியை மட்டும் வடிகட்டி எடுத்து அந்த மசாலாவோடு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பைசஸ் சேர்க்கணும். இதை போட்ட பிறகு அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, அதனால் நான் வாங்கின சொல்லிடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 2 ஸ்பூன், கடைசியாக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ 2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டு 2 கிலோ மைதா மாவுக்கு 4 முட்டை சேர்க்கணும். நான் முட்டை அலர்ஜி சில பேர்த்துக்குங்கிறனால நான் 2 முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2 கிலோ மைதா மாவுக்கு 1 தேங்காய் கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் கலந்துக்கணும். 1 கிலோ மைதா மாவுக்கு அரை மூடி தேங்காய் போதும். இப்போ நான் 2 கிலோ எடுத்தனால 1 மூடி தேங்காய் பால் கெட்டியான பால் எடுத்து கலந்துக்கிறேன். இதில் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா அரைச்சிருங்க. மிக்சியில் கூட நல்லா தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் பற்றினா தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பில் அந்த மாவு மிக்ஸை இதில் ஊற்றி தோசைக்கல்லை நம்ம இஷ்டம் தான், இந்த ஷேப்பில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். சீக்கிரமாக வெந்துடும், திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ உடனே வெந்துருச்சு. இதை நான் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது மாதிரி நிறையா ஊற்றி இங்கே பாருங்கள், எத்தனை நிறையா ஊற்றி வச்சுருக்கேன். அந்த மாவு ஃபுல்லாக ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஈது அன்னைக்கு நான் 3:30க்கு எழுந்திரிச்சு இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மசாலா நான் நைட்டே பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன், பட் முடியலை, வெளியே போயிட்டனால. இப்போ தட்டில் 2 தோசை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா எடுத்து நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா அதிகம் வேணும்னா 2 வச்சுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு தோசை, ஒரு 2 தோசையை இது மேலே மூடுற மாதிரி போட்டுக்கலாம். மேலே வச்சுட்டு இது ஒட்டாமல் இருக்கணுங்கிறனால 1/2 கப்பு பாலில் 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த நல்லா உடச்சி ஊற்றி நல்லா அடித்து வச்சுருக்கேன். அந்த இதை இதில் தடவி வச்சுக்கலாம் 1 ஸ்பூனு. இந்த கிளிப்பை எடுத்தேன், அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆனனால அப்லோட் பண்ணதுக்கே டைம் இல்லை, அதனால் மிஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோ எங்கே போச்சுன்னு தெரியலை. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த முட்டை தடவனை தோசை சட்டியில் கீழே இருக்க மாதிரி பிரட்டி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரட்டி போட்டாச்சு. மேலேயும் திரும்ப அந்த முட்டை கலவை இருக்குல்ல, அதை மேலே தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி விட்டு கொஞ்சம் திருப்பி போட்டு செவக்கவும் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, உள்ளே மசாலா இருக்கனால. கெச்சப் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு புரோட்டா சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல்லாகிடும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.